யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற சகல விடயங்களையும் என்னுடன் பொறுப்பு தருவதாகவும் தமிழர்களாக நாங்கள் அவருக்கு வாக்கொன்றினை அளிப்போம். ஆனால் வடக்கு என்னுடையது, நாங்கள் வடக்கில் பார்த்து கொள்வோம். எப்போதி வசதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இதில் கணக்க கொமெண்ட்ஸ்கள் வந்து கொண்டிருக்குது. ஸோ அன்கிளியர் ஸ்டேட் ஒன்று உருவாகி கொண்டிருக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வடிவா. இப்போ வந்து 6:48. ஸோ எங்களுடைய சஜித் பிரேமதாச சார் அவர்கள் சொன்னார் 31ஆம் தேதியிலிருந்து 1வது 2ஆம் தேதி இந்த 3 நாட்களிலும் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற சகல விடயங்களையும் என்னுடன் பொறுப்பு தருவதாகவும் அவற்றுக்குரிய வேலைகளை செய்வதற்காக அங்கே போவதாம். அந்த ஸ்டேஜில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அது வந்து எங்களுடைய சகோதரி மதத்தை கடைப்பிடிக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டேஜ் என்றதால் அங்கே வந்து ஒரு தமிழ் வைத்தியர் ஒருத்தர் நிற்கிறது வந்து அவருடைய வாக்கு வங்கியை குறைக்குமன்றதை சஜித் அவர்களுக்கு சொல்லியிருந்த போது எதிர்வர பாராளுமன்ற தேர்தலில் அதுக்காக சஜித் அவர்கள் சொன்னார், நீங்கள் வடக்குக்கு போங்க, வடக்கு தானே உங்கண்ட, ஸோ யூ கோ அண்ட் கெட் ரெடி தேயா வில் கம் தேயான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் யாழ்ப்பாணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். நாளைக்கு காலை இருந்து 31ஆம் தேதி வருகின்றபடியால் அவருக்குரிய சகல வேலைவதையும் உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களுடன் என்னுடைய தேவையான உதவிகள் அவ்வளத்தையும் செய்யுமாறு சொன்னார். அப்போது நான் சொன்னேன், நான் அங்கே பொதுமக்களை வரவழைக்கின்ற சகல வேலைகளையும் நான் செய்கிறேன் என்று. நாளை காலை 8 மணிக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்திலே என்னை சந்திக்கலாம். நான் அது சம்பந்தமான அறிவுறுத்தலை தருகிறேன். முக்கியமான விடயம் வந்து இப்போது இது ஒரு இப்போ தான் அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த அரசியல் ஜனாதிபதி வேட்பாளர்களும் கூட மத அரசியல்களை செய்கிறார்கள் என்றுதான் சரியான கவலைக்குரிய இருந்தது. என்னை இனவாசி இனத்துரோகி என்று சொன்னவர்கள் இன்று குதூகலித்து கொண்டாடுகிறார்கள். ஒரு முஸ்லீம் சகோதரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேடையில் வந்து ஒரு தமிழனை தாங்கள் இறக்கி விட்டோம் என்பதை சந்தோஷப்படுகிறார்கள். எனக்கும் அது சந்தோஷம். பட் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற மேடைகளிலே சகல முஸ்லீம் இனத்தவர்களும் வந்து எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து சஜித் அவர்களுடைய வாக்குவங்களை கூட்டலாம். இது இனமொழி சம்பந்தமானது அல்ல. இது வந்து ஒரு ஜனாதிபதி தமிழர்களாக நாங்கள் அவருக்கு வாக்கொன்றினை அளிப்போம். வாக்கொன்றினை அளிக்கிறது வந்து எங்களுடைய நல்ல ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்கிறது எங்களுடைய கடமை. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நடுநிலையோடு என்னிடம் சொன்னார், புதா ஒயா மீ உத்தர பலாகண்ட மீ நகினஹிர மீ கட்டிய பலாகண்ணுவான்னு சொல்லி, அதாவது நீங்கள் உத்தரன்னு சொல்கிறது வடக்கை பார்த்து கொள்ளுங்கள், கிழக்கு மாநிலத்தை இவர்கள் பார்த்து கொள்வார் என்று. இதில் என்ன தெரிகிறது என்றால், கிழக்கு மாநிலத்திலே சாணக்கியன் போன்ற பொத்துவிலிருந்து பொலியண்டி வரை புண்ணாக்கு கொண்டு வந்தவர்கள் ஒரு தங்களுக்குரிய அடிப்படை சுயநிர்ணய உரிமை ஒன்றின்றாமை கிழக்கு மாநிலத்தை மெல்ல மெல்லமாக கொடுத்து விட்டார் என்றே சொல்லலாம். அது மிகவும் கவலை அளிக்கிற ஒரு விடயம். ஆனால் வடக்கு என்னுடையது. கிழக்கு மாநிலத்திலே நீங்கள் எங்களுடைய தமிழ் பேசும் சகோதரர்கள் யாராவது எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கனவே ரெண்ட கொமெண்ட் பண்ணியிருந்தவன், அண்ணா நீங்கள் வடக்கை பற்றி கதைக்கிறீங்கள், அப்போ கிழக்கு எங்களுடைய இல்லையா என்று. கிழக்கு எங்கள்கிட்ட இருந்தது. கிழக்கை பிரித்தவர் வந்து எங்களோட ரணில் விக்ரமசிங்க அவர்கள். கிழக்கை பிரித்து இப்போது மாற்றுமொழி மதத்தை பின்பற்றுகின்ற அவர்களிடம் கிழக்கு மாகாணம் முற்றாக முஸ்லீம்களுடையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி கிழக்கை தமிழர்களுக்கு என்று பிரிக்க முடியாது. கிழக்கில் எங்களுக்கு வரலாறுகள் இருக்கின்றது, திருக்கோணேஸ்வரம் இருக்கிறது, அப்படியே சமய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. இனமொழி சம்பந்தமாக நான் அரசியல் செய்வதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஆனால் இம்முறை இந்த அரசியலை படித்து கொண்டிருக்கிற போது இப்போதுதான் நான் படிக்கிறேன். இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது ஆயுத போராட்டம் என்ன ஆரம்பித்தது. 1990களில் எங்களுடைய தேசிய தலைவர் என வர முடிவெடுத்தார் என்பதையெல்லாம் பற்றி இப்போதுதான் எனக்கு விளங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை படித்து கொண்டிருக்கிறேன். வரலாறுகள் தெரியும். நான் அதை மறந்து ஒரு அரசியலை தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றாக இணைந்து செய்வோம் என்று எண்ணும் போது சாஃபியை பற்றி நான் கதைத்த போது சொல்லி குவித்தார்கள். இப்போது நீங்களே உங்களை துள்ளி குவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேடையில் ஒரு தமிழன் வந்து நிற்கிறான்றது உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்றால், என்னோட மேடையில் எத்தனை முஸ்லீம்கள் வந்திருந்தாலும் எனக்கு அந்த பயம் இருக்க போறதில்லை. நாங்கள் வடக்கில் பார்த்து கொள்வோம். எப்போதி வசதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.